அல்கா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணு அவங்க கணவனோட அவங்க குழந்தையோட பெண் குழந்தையோட உத்தரப்பிரதேசத்துல அலாப்பூர் அப்படின்ற இடத்துல ரொம்ப சந்தோஷமாவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இல்லாம இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் அல்கா தேவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பினான்சியலாவும் சரி மனதளவுலையும் சரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் அல்கா தேவி குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் சாப்பிட்றதே வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பமா தான் வந்து அல்கா தேவியோட குடும்பம் வந்து இருக்கு. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அல்காவோட பொண்ணை அகிலேஷ் அப்புறம் அனிகேட் அப்படின்ற 2 பண்ணாடைங்க வந்து கடத்திடுறாங்க. கடத்தி கிட்னாப் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க குழந்தைய வந்து மீட்டு ஆல்கா கிட்ட திரும்ப எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த சம்பவம் நடந்து ஆல்கா வந்து ரொம்ப வந்து மனதளவுல பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நம்ம இதே மாதிரி வரணும் நடந்துருமோ நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி பயந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆல்காவோட அம்மா அதாவது குழந்தையோட பாட்டி வீட்டுல தூக்கி போய் விட்டுறாங்க. நீ போய் அவங்க கொஞ்ச நாள் இரு, அங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா இரு, நான் வந்து அப்புறமா வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்க போய் விட்டுறாங்க. அங்க போய் இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து விழுந்துது. சுபாஷ் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுது. அந்த பையன் எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10 வருஷம் அந்த பையன் வந்து ஜெயில இருந்து வந்திருக்கான். எதுக்காக நம்ம வந்து தெரியும் சரியா 10 வருஷம் ஆல்ரெடி ஜெயில இருந்து அந்த பையன் வந்து வந்திருக்கான். அந்த பையனை இந்த விஷயம் தெரிஞ்சும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுது. இந்த விஷயம் ஆல்காக்கு எப்படி தெரிய வருது, அதாவது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு வந்து தெரிய வருது. தெரிஞ்ச உடனே இவங்க வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுறாங்க, ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுல விட்டோம், அங்க போயுமே இவன் வந்து இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மேல நிறைய கோவம் வர ஆரம்பிக்குது. ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான குடும்பம், அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா அந்த குழந்தை மேல காட்ட ஆரம்பிச்சாங்க, அந்த பொண்ணு மேல காட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் மேல பயங்கரமான கோவம் வருது. அந்த கோவத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்க பாரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், அவர் பொண்ணை காமிக்கிறேன், யார் யாரும் இல்லை என் பொண்ணு தான், அவளை வந்து கொலை பண்ணி முடிச்சிடு, இந்த 50,000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரர்கிட்ட டீல் பேசுறான். அவன் என்ன பண்றான், ஆஹா நமக்கு 50,000 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு அவனை ஊர் கிளம்பி போறான். போயிட்டு அந்த பொண்ணை சாவடிக்கிறான். சாவடிச்சு அதை போட்டோ எடுத்து ஆள்காக்கு அனுப்புறான். அதை பார்த்துட்டு ஆள்கா பா செத்துடுச்சு, நம்ம வந்து நேரில் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறான். அவன் போனோடனே வாங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா ஆள்காக்கு பயங்கர ஷாக். ஏன்னா கூப்பிட்டதே அவளோட பொண்ணு தான். என்னடா சொல்றேன், அந்த கொண்டுட்டு போட்டோ எடுத்து அனுப்புறான் ஆள்காக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. இவர் கூப்பிடுறா பாத்தீங்களா ஒரு கொலகாரனை, கூப்பிட்டு என் பொண்ணு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலகாரனே சுபாஷ் தான். யாரு சுபாஷ், அவன் பொண்ணு லவ் பண்றா பாத்தீங்களா அந்த லவ்வர் தான் சுபாஷ். இப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே நான் உனக்கு 50,000 ரூபாய் தரேன் என் பொண்ணு போடுன்னு சொன்ன உடனே அவன் டேரக்டா அந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து உங்க அம்மா எனக்கு போறதுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, எப்படி உனக்கு போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நீ எங்க அம்மாவை போட்டுரு, உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபரை சுபாஷை கொடுக்குது. இவங்க 2 பேரும் அவங்க அம்மாவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் கொலை பண்ணி சாவடிச்சிடறாங்க. சாவடிச்சுட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாடி வச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரும் பிடிச்சி ஜெயில போறாங்க. இந்த விஷயம் கேட்கறதுக்கு நிறைய ட்விஸ்ட் வந்து ஒரு ஃபன்னியான கதை மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா இதோட மெசேஜ் வந்து நமக்கு எப்படி வந்து நமக்கு கன்வே ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து எதனால வந்து நடக்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் உண்டான புரிதல் வந்து பெருசா இல்லை, நிறையவே இல்லை அப்படின்றத ஒரு உண்மையான காரணம். ஆல்கா வந்து இந்த குழந்தைகளை வளர்த்ததே வந்து ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு கடினமான சூழ்நிலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இந்த குழந்தைங்களை வந்து ஒரு சுமையா பார்த்து தான் இவங்க வந்து வளர்க்குறாங்க. இந்த குழந்தை இந்த மாதிரி இங்க இருந்தா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அங்க விடுறாங்க. அந்த குழந்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம அம்மா நம்ம சரியா பார்த்து போறது இல்லை, அதனால நம்ம ஒரு துணை தேடி நம்ம வந்து போயிட்டோம்னா நம்ம அம்மா கிட்ட எது சொல்லிக்கணும், நம்ம வந்து துணை தேடி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சுயமா யோசிக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த அம்மாக்கும் இந்த குழந்தைக்கும் உண்டான ஒரு புரிதல் பெருசா இல்லாதனால இந்த சம்பவம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணமா இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கேப்ல அந்த சுபாஷ் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணா அவனும் மாட்டேங்கிறான். இதுதான் வந்து உண்மையான விஷயம். குழந்தைங்களை நம்ம வந்து ஒரு சுமையா பார்க்காம அன்பா வளர்த்தோம்னா இந்த குழந்தைங்க அதுக்கான பலனை திருப்பி நமக்கு கண்டிப்பா தருவாங்க. அதுதான் வந்து உண்மை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாட்டில் நடக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி டாபிக்ஸ்னா யாருன்னா இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோ. நன்றி.